शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। तपोभिक्षीणपापानां शान्तानां वीतरागिणां मुमुक्षूणामपेक्ष्योऽयम् आत्मबोधो विधीयते। இந்த இன்ட்ரோடக்ஷன் ஸ்லோகத்தில் வந்து சங்கரர் குவாலிஃபிகேஷனை பற்றி சொல்கிறார் அப்படின்னு நாம் பார்த்தோம். ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது? 4-fold குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து விவேகம். அதை வந்து இந்த ஸ்லோகத்தில் எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணலை அப்படின்னு நாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதனால் நாம் விவேகம் அதை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் என்னது? வைராக்கியம். அதை தான் வந்து வீதராகினாம் அப்படிங்கிற வார்த்தை ரெஃபர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். மூணாவது குவாலிஃபிகேஷன் என்னது? சமாதி ஷட்க சம்பத்திஹி. அதை என்ன வார்த்தை ரெஃபர் பண்ணுறது? சாந்தானாம். சாந்தானாம்ங்கிற வார்த்தை வந்து சமாதி ஷட்க சம்பத்தியை ரெஃபர் பண்ணுறது. ஜென்ரலி வந்து சாந்தஹா அப்படின்னு சொன்னால் யாருக்கு ஷமஹா இருக்கோ அந்த பர்சனை நாம் வந்து சாந்தஹா அப்படின்னு சொல்லுவோம். ஷம அப்படிங்கிறது குவாலிஃபிகேஷன். அந்த ஷம ஒரு பர்சனுக்கு இருந்தால் அந்த பர்சனை நாம் சாந்தஹா அப்படின்னு சொல்லுவோம். பர்சனை ரெஃபர் பண்ணுறது. ஷமனா என்ன அர்த்தம்? மனோ நிகிரகம். வெரி குட். மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது, அதை வந்து ஷமஹா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஷமஹா இருக்குல்ல, இது வந்து பாக்கி 5 இருக்குல்ல அதனுடைய உபலக்ஷணம். அப்படின்னா இந்த ஷம இருக்குது அப்படின்னு சொன்னால் பாக்கி 5ம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னெல்லாம் பாக்கி 5? தம, உபரம, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். தமஹான என்ன அர்த்தம்? சென்ஸ் கண்ட்ரோல், இந்திரிய நிகிரகம். உபரமான என்ன அர்த்தம்? ஸ்வதர்மானுஷ்டானம் அப்படின்னு நாம் தத்துவபோதால படிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ ஜென்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா உபரம ஆர் இதை என்ன சொல்லுவா? உபரதி அப்படிங்கிற வார்த்தை மூலமாகவும் இதை வந்து ரெஃபர் பண்ணுவா. இந்த உபரம அப்படிங்கிற வார்த்தை ஜென்ரலாக வேதாந்தத்தில் எதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னா மைண்டுடைய காம்னஸ் இருக்குல்ல அதை வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு உபரம அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணோம். குவைட்டிடியூட் ஆஃப் தி மைண்ட்.
அப்போ நமக்கு இங்கே என்ன டவுட் வரணும்? சமனாலும் மைண்டு வந்து காமாக இருக்கணும், உபரமனாலும் மைண்டு காமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் க்ஷம அண்ட் உபரம? க்ஷமங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மைண்டை வந்து காம் பண்ணுறது இருக்குல்ல, அந்த வேலை, அதுக்கு பேர் க்ஷம அப்படின்னு அர்த்தம். எங்கெங்கெல்லாமோ வெளியில் சுற்றின்னு இருக்கிற மனசை அமைதிப்படுத்துறது க்ஷம அப்படின்னு சொன்னால், அப்படி அமைதியான அந்த மனசை அப்படியே அமைதியாகவே மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேர் உபரம அப்படின்னு பேர். எல்லா வெளி விஷயங்கள்லேருந்தும் வித்ரா பண்ணுறதுக்கு பேர் ஷமஹா அப்படின்னு சொன்னால், அந்த குவைட்னஸை மெயின்டைன் பண்ணுறது வந்து உபரம. பாஹ்யானாலம்பனம் விருத்தே ஏஷோ உபரதி உத்தமா அப்படின்னு விவேக சூடாமணியில் இந்த உபரதிக்கு சங்கரர் வேற ஒரு டெஃபினிஷனை கொடுக்குறார். அப்போ இந்த ஸ்வதர்ம அனுஷ்டானம் அப்படிங்கிறது வெரி ரேர் டெஃபினிஷன் ஆஃப் உபரம அப்படின்னு சொல்லலாம். எங்கேயுமே வந்து இந்த மாதிரி வந்து உபரமாவை டிஃபைன் பண்ணலை. தத்துவபோதால தான் அந்த மாதிரியான டெஃபினிஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ ஸ்வதர்ம அனுஷ்டானம்னா என்ன அர்த்தம்? அவளுடைய டியூட்டி, ஒன்ஸ் ஓன் டியூட்டியை ஃபாலோ பண்ணணும். ஆப்வியஸாக என்ன ஆகும், அடுத்தவா தன்னோட வேலையை கரெக்டாக பண்ணுறாளா இல்லையான்றத பார்க்கறத விட்டுட்டு நான் என் வேலையை கரெக்டாக பண்ணுறேனா அப்படின்னு மட்டும் நான் பார்த்துட்டே வாழ்க்கையை ஓட்டினேன்னா ஆப்வியஸாக என் மைண்ட் எப்படி இருக்கும்? காமாக தான் இருக்கும். அடுத்தவாளை பார்க்கும் பொழுது தான் என்ன ஆகிறது, மைண்டு டிஸ்டர்ப் ஆகிறது. அது அவளோட வேலை இல்லை, அவள் பண்ணுறானா இல்லையான்னு பார்க்க வேண்டியது நம்ம வேலை இல்லை. ஸோ ஸ்வதர்ம அனுஷ்டானம் பண்ணினா நேச்சுரலாகவே வந்து மைண்ட் வந்து எப்பயும் காமாக இருக்கும். அதுதான் உபரம அப்படிங்கிறது குவைட்டிடியூட் ஆஃப் த மைண்ட். அப்போ அந்த எக்ஸ்ட்ரோவர்ட்டு மைண்டை வந்து குவைட்டன் பண்ணுறது ஷமன்னு சொன்னால், குவைட்டான மைண்டை மறுபடியும் எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகாமல் பார்த்துக்கிறோம்ல, அதுக்கு பேர் உபரம. ஸோ ஷம தம உபரம. நெக்ஸ்ட் வந்து திதிக்ஷா. திதிக்ஷானா என்ன அர்த்தம்? சீதோஷ்ண சுகதுக்காதி சகிஷ்ணுத்வம். சுகம் துக்கம் இது எல்லாத்துலேயும் வந்து ஒரு சமமான ஆட்டிடியூடை வந்து மெயின்டைன் பண்ணுறது, ஈக்வானிமிட்டி அப்படின்னு நாம் பார்த்தோம். அப்புறம் ஸ்ரத்தா. ஸ்ரத்தானா குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாச ஸ்ரத்தா. இப்போ குரு மேலையும் சாஸ்திரத்து மேலையும் நமக்கு இருக்கிற விஸ்வாசம், அதுக்கு பேர் ஸ்ரத்தா. அவள் வந்து டெஃபினட்டாக நமக்கு எது சொன்னாலும் அது நல்லதுக்கு தான் அப்படின்னு இனிஷியலாக ஒரு பிலீஃபை வந்து ஸ்ரத்தான்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாட் இஸ் ஸ்ரத்தா அப்படின்னா, குருனாலையும் சாஸ்திரத்தினாலையும் மட்டுமே எனக்கு அறிவை கொடுக்க முடியும் அப்படிங்கிற அறிவுக்கு பேர் ஸ்ரத்தா அப்படின்னு பின்னாடி போக போக நாமளே வந்து அந்த டெஃபினிஷனை ரீட்யூன் பண்ணிகிட்டே வருவோம். நெக்ஸ்ட்டு சமாதானம். சமாதானம்னா சித்த ஏகாகிரதா. ஸோ மைண்டை வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பேர் சமாதானம்னு பேர். பட் இந்த இடத்துல எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்? நம்ம கோல் இருக்கு இல்லையா, மோட்சம்தான் என்னுடைய கோல் அப்படிங்கிற விஷயத்தில் நம்மளோட மைண்டை வந்து நாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ பேக் ஆஃப் த மைண்டில் எப்பவும் அது ஓடிண்டே இருக்கணும். என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் என்னால் வந்து என்ன யோசிக்கணும், நான் இது எனக்கு என்னுடைய மோட்சத்துக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிற தாட்டு எப்பவும் உங்களுக்கு, எப்பவும் இல்லைன்னா அப்பப்பயாவது உங்களுக்கு வரதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் சமாதானம். அப்போ கோலை வந்து நாம் மிஸ் பண்ணலை, அது ஆல்ரெடி நம்மளோட பேக் ஆஃப் த மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ சமாதானம் சொன்னால் சித்த ஏகாகிரதா. இப்போ இந்த 6 குவாலிஃபிகேஷன்ஸும் சேர்ந்தது தான் சமாதி ஷட்க சம்பத்திஹி. அதை ரெஃபர் பண்ணுற வார்த்தை தான் சாந்தானாம் இந்த ஸ்லோகத்தில். நெக்ஸ்ட் 4th குவாலிஃபிகேஷன் என்னது? முமுக்ஷுத்வம். அது எது ரெஃபர் பண்ணுறது? முமுக்ஷூனாம். இப்போ வந்து முமுக்ஷா அப்படின்னு சொன்னால் குவாலிஃபிகேஷனை குறிக்கிறது. முமுக்ஷு அப்படின்னு சொன்னால்
குவாலிஃபிகேஷன் இருக்கிற பர்சனை ரெஃபர் பண்ணுறது. இப்போ இங்கே இந்த ஸ்லோகத்தில் சங்கரர் ஃபார் அ சேஞ்ச் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷனை லிஸ்ட் பண்ணாமல் குவாலிஃபிகேஷன் இருக்கிற பர்சனுடைய பேரை வந்து இங்கே வந்து நம்மளுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கார். ஸோ சாந்தகா, வீதராகி, முமுக்ஷு. அப்போ நாம் என்ன சேர்த்துக்கணும்? விவேகி அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் வந்து இப்போது இந்த லிஸ்ட்டோட இன்க்ளூட் பண்ணிக்கணும். இப்போ இந்த 4 குவாலிஃபிகேஷன்ஸும் ஒரு பர்சனுக்கு இருந்ததுன்னு சொன்னால் அந்த பர்சனை டெக்னிக்கலாக என்ன சொல்லுவா? வேதாந்தத்தினுடைய டெஃபினிஷன் படி 4 குவாலிஃபிகேஷனும் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அந்த பர்சனை அதிகாரி அப்படின்னு சொல்லுவாள். இந்த அதிகாரிங்கிற வார்த்தையை நாம் வேற எங்கேயாவது கேட்டிருக்கோமா? சாதன சதுஷ்டய சம்பன்னாதிகாரிணாம் மோக்ஷ சாதன பூதம் தத்வ விவேக பிரகாரம் வக்ஷ்யாமஹ அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே அதுதான் வருது இல்லை? அப்போ அங்கே என்ன சொல்லப்பட்டது? யாருக்கு இந்த சாதன சதுஷ்டயம் இருக்கோ அந்த அதிகாரிங்கிற பர்சனுக்கு இந்த தத்துவ விவேகம் தத்துவபோதம்ங்கிற டெக்ஸ்ட் வந்து சொல்லப்படுறது அப்படின்னு நாம் பார்த்தோம். அங்கே வந்து ப்ரோஸ் ஃபார்மில் இருந்தது, இங்கே வந்து ஸ்லோகா ஃபார்மில் அதையே வந்து சங்கரர் மென்ஷன் பண்ணுறார். ஸோ இந்த குவாலிஃபிகேஷனை எப்படி நாம் அடையணும் அப்படிங்கிறது தத்துவபோதால் நமக்கு சங்கரர் சொல்லவே இல்லை. ஆனால் ஆத்மபோதால் இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி அடையணும் அதை வந்து இங்கே சொல்கிறேன். ஸோ என்ன சொல்கிறார்? ஃபஸ்ட்டு வார்த்தை என்னது? தபோபிஹி க்ஷீண பாப்பானாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த குவாலிஃபிகேஷன்லாம் எப்படி அடையணுமா? தபஸ் பண்ணுறது மூலமாக தான் இந்த குவாலிஃபிகேஷனை நம்மளால் அடைய முடியும். தபஸ் அப்படின்னு சொன்னால் இந்த முனிவர்கள்லாம் பண்ணுவாள்ல, அது இல்லை. தபஸ்னால் இந்த இடத்துல என்ன அர்த்தம்? ப்ரிப்பரேட்டரி சாதனா, கர்மயோகம், உபாசனா யோகம், அப்புறம் நம்ம கடைபிடிக்கிற நிறையா விரதங்கள்லாம் கடைபிடிப்போம் இல்லையா, அது. அதுக்கப்புறம் பில்கிரிமேஜ் டூர்லாம் போவோம்ல, அதுவும் வந்து தபஸ் கீழே தான் வரும். அப்புறம் நம்ம எல்லோரும் நேற்றுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோமே, சாஸ்திராலயம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்தோம்ல, அதெல்லாம் என்னதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? தபஸ். ஏன்னா அத்தனை வெயில், அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ அவர்ஸ் வந்து நின்று இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த அந்த ஊர்வலத்தில் வந்து சீரெல்லாம் எடுத்துட்டு காலில் செப்பல்லாம் போட்டுக்காமல் வெயிலில் சுட சுட நடந்து அந்த மாதிரிலாம் வந்தோம்ல, அதெல்லாம் என்னது அப்படின்னா தபஸ். இப்போ இங்கே வந்து நமக்கு குவாலிஃபிகேஷன் எல்லாம் இல்லை அப்படின்னா அந்த குவாலிஃபிகேஷனை எப்படி வளர்த்துக்கணும்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நாம் வந்து இங்கே ஏற்படுத்தி கொடுக்குறோம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியையும் நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னால் பெட்டர் லக் நெக்ஸ்ட் ஜென்மா. இப்போ எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணப்படுறதோ அதெல்லாம் யாருக்கோ பண்ணலை, நமக்கு நம்மளுடைய குவாலிஃபிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக கொடுக்கப்படுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம். அப்போ எங்கெங்கெல்லாம் முடியறதோ அங்கங்கெல்லாம் நாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். இப்போ நாம் வந்து நேற்றுக்கு அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் நம்மளுடைய மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு 5-6 ஹவர்ஸ் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எவ்வளோ ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் இதுக்கு இருக்கும் அப்படிங்கிறது உங்களால் இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது. அதாவது லீப்பாக அப்படியே வந்து திடீர்னு பார்த்தா அவ்வளோ நன்னா வந்து நம்மளுக்கு வந்து ப்ராக்ரஸ் ஆனது வந்து ஏற்பட்டிருக்கும். ஸோ தபஸ் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் நாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறது, நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து கொஞ்சம் சாஸ்திரத்துக்காக நாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு பேர் தபஸ் அப்படின்னு பேர். சரி, இந்த தபஸ் வந்து டைரக்டாக நமக்கு குவாலிஃபிகேஷனை கொடுத்துடுறதா அப்படின்னா தபஸ் டைரக்டாக குவாலிஃபிகேஷனை கொடுக்காது. ஆனால் என்ன பண்ணுறதா? க்ஷீண பாபானாம், பாபானாம் க்ஷீண அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபத்தோட டிஸ்ட்ரக்ஷனால் நமக்கு குவாலிஃபிகேஷன் ஆனது கிடைக்கிறது. இப்போ ஏன் குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா அந்த குவாலிஃபிகேஷனெல்லாம் வளர விடாமல் எது தடுக்கிறது அப்படின்னா பாப்பங்கள் வந்து அவ்வளோ நமக்கு முன்னாடி வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கு.
இப்போ அந்த பாப்பங்கள்லாம் ரிமூவ் ஆக ஆக நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்போது வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ பாப்பம் ரிமூவ் ஆகும் பொழுது வேதாந்திக் குவாலிஃபிகேஷன் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தபோபிஹி க்ஷீண பாபானாம். அப்போ தபஸ் அப்படிங்கிறது வந்து சாதனம். இங்கே நாம் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது அப்படின்னா, பாப்பம் அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக என்னன்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். நமக்கு எது வந்து ஒரு அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷனை கொடுக்கறதோ, நமக்கு வேண்டாத ஒரு என்வாயர்மெண்ட்டை வந்து எது கொடுக்கறதோ அதை வந்து பாப்பம், நமக்கு கஷ்டத்தை எது கொடுக்கறதோ அது பாப்பம் அப்படின்னு சொல்லுவோம்ல. பட் வேதாந்தா லாங்குவேஜில் வாட் இஸ் பாப்பம்? வேதாந்தம் படிக்கிறதுக்கு எது எல்லாம் நமக்கு ஆப்ஸ்டக்கிளாக இருக்கோ அதுக்கு பேர் பாப்பம் அப்படின்னு சாஸ்திரம் வந்து நமக்கு சொல்கிறது. இப்போ வந்து ஒரு வெல் டு டூ பர்சன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து எல்லா விதமான கம்ஃபர்ட்ஸையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும், அவுட் சைட் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் அந்த பர்சனை நாம் என்ன சொல்லுவோம்? ரொம்ப புண்ணியசாலி, எவ்வளோ ஜாலியாக எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான், காரும் பங்களாவுமா இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது? அவனை பாப்பி அப்படின்னு சொல்கிறது. ஏன்? அவன் அந்த விஷயத்துலேயே இருந்தான்னா எப்போ வேதாந்தம் படிக்க வருவான்? அப்போ அவனால் வந்து அந்த அவன்கிட்ட இருக்கிற அந்த வசதிகளே அவனுக்கு வேதாந்தம் படிக்க விடாமல் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால அந்த வசதியே வந்து இப்போ அவனுக்கு பாபம். அப்போ எந்த ஒரு விஷயம் தடையாக இருந்தாலும் அதை வந்து நாம் பாப்பம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சில பேருக்கு வந்து வீட்டில் இருக்கிறவாளே வந்து தடையாக இருப்பாள். இப்போ ரிலேட்டிவ்ஸ் வந்து யாராவது உங்களுக்கு வேதாந்தம் படிக்கிறதுக்கு ஆப்ஸ்டக்கிளாக இருந்தா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த மாதிரி ஒரு ரிலேட்டிவ் கிடைக்கிறதுக்கு நாம் பாப்பம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அது வந்து பேரண்ட்டாக இருக்கலாம், இல்லை இன்லாஸாவாக இருக்கலாம், இல்லைன்னா என்ன எல்லா இன்லாஸும் போட்டுக்கோங்க. ஒன்று மதர் இன்லா, ஃபாதர் இன்லா, டாக்டர் இன்லா, சன் இன்லா, எல்லாரையும் போட்டுக்கோங்க. அவள் எல்லாரும் வந்து நம்மளுக்கு வீட்டில் இருக்கிறதுனால டெஃபினட்டாக நமக்கு வந்து கம்ஃபர்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா ஒருத்தருமே வந்து இன்னொருத்தருடைய நலனுக்காக தான் பாடுபடுவா, அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம் வந்து சின்சியராக அட்டெம்ப்ட் பண்ணுறோம், எனக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு என்னெல்லாம் வந்து நான் கஷ்டப்பட்டு எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெங்கெல்லாம் எஸ்கேப் ஆகி நான் வர ட்ரை பண்ணும் பொழுது வீட்டில் இருக்கிறவா என்ன சொல்கிறா? உனக்கு ஃப்ரீடம் எல்லாம் கிடைக்கக்கூடாது, நீ சம்சாராலேயே கண்டினியூ பண்ணு அப்படின்னு நாமளை அவள் வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணினான்னா அது எல்லாம் என்னது? நம்மளுடைய பிராரப்த பாபம் அப்படின்னு அர்த்தம். நீ கிளாஸ்க்கு போ, இதனால் வந்து உனக்கு சம்சாராலேருந்து விடுதலை கிடைக்கும்னு சொல்லி ஒரு அம்மா வழி அனுப்பினா அது வந்து புண்ணியம் பண்ணி நமக்கு கிடைச்ச அம்மா அப்படின்னு அர்த்தம். போகாத, நீ மட்டும் ஜாலியாக இருக்கியே, நீ போகாத அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளுடைய பாபம். அதனால் எது எல்லாம் நமக்கு வேதாந்தத்துக்கு தடையாக இருக்கோ அது எல்லாமே பாபம். ஸோ இப்போ இந்த மாதிரி தபஸ் பண்ணுறது மூலமாக, இந்த சாதனாஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு பாபமானது நிறைய டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் பாபம் வந்து நம்மளை விட்டு நீங்கிறது. அப்படி நீங்கும் பொழுது இந்த பர்சன் வந்து இப்போது அதிகாரியாக ஆகிறான், குவாலிஃபைடு பர்சனாக இவன் ஆகிறான். அப்போ இந்த குவாலிஃபிகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலமாக சங்கரர் இன்னொரு டாப்பிக்கையும் சைடில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அதுக்கு பேர் வந்து அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னு பேர். அது வந்து ஹிடன்னாக இந்த ஸ்லோகத்தில் இருக்குது. அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னா, சதுஷ்டயம்னா என்ன அர்த்தம்? சாதன சதுஷ்டயம்னா 4 ஃபோல்டு சொல்கிறோம் இல்லையா? ஸோ சதுஷ்டயம்னா 4 ஃபோல்டு. அனுபந்த அப்படின்னு சொன்னால் ரிலவன்ஸ் டிட்டர்மைனிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது நான் எதுக்கு, எனக்கும் இந்த படிக்கிற விஷயத்துக்கும் என்ன ரிலவன்ஸ், முதல்ல ரிலவன்ஸ் இருக்கா, நான் வந்து இதை படிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத எந்த ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த அனுபந்த சதுஷ்டயம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இது வந்து நாட் ஓன்லி ஃபார் வேதாந்த சாஸ்திரா, எனிதிங். இப்போ ஜோதிஷமாக இருக்கலாம், தர்க்க சாஸ்திரமாக இருக்கலாம்,
மீமாம்சமாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே வந்து ஒரு 4 ஃபேக்டர்ஸை ஃபஸ்ட்டு நாம் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு. ஸோ என்னெல்லாம் 4 ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து அதிகாரினா கேண்டிடேட். ரெண்டாவது வந்து விஷயா, மூணாவது வந்து பிரயோஜனம், நாலாவது சம்பந்தா. அதிகாரி, விஷய, பிரயோஜனம், சம்பந்தா. ஸோ அதிகாரி அப்படின்னா யார் இந்த டெக்ஸ்ட்டை படிக்கணும், who is the fit candidate for this study. வேதாந்தம் படிக்கிறதுக்கு யார் தகுதியான பர்சன். இப்போ இந்த ஸ்லோகம் மூலமாக சங்கரர் என்ன சொல்கிறார், யார் கேண்டிடேட்டா? இந்த 4 குவாலிஃபிகேஷன்ஸ் யாருக்கு இருக்கும் அவள் தான் வந்து குவாலிஃபைடு பர்சன், சாதன சதுஷ்டய சம்பன்னஹா அப்படிங்கிறதை இந்த ஸ்லோகம் மூலமாக சங்கரர் வந்து சொல்லிடுறார். நெக்ஸ்ட் வந்து விஷயானா சப்ஜெக்ட் மேட்டர், எதை பற்றி இந்த டெக்ஸ்ட் ஆனது சொல்ல போகிறது. வாட் இஸ் தி சப்ஜெக்ட் மேட்டர்? இங்கே என்னது சப்ஜெக்ட் மேட்டர்? ஆத்மா, அதான் சப்ஜெக்ட் மேட்டர். ஆத்ம போதா விதீயத்தே, ஆனால் வாட் இஸ் தி சப்ஜெக்ட் மேட்டர்? ஆத்மா. ஆத்ம போதா சொல்லக்கூடாது, ஆத்மா. மூணாவது பிரயோஜனம், இதை படிக்கிறது மூலமாக எனக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்க போகிறது, என்ன பெனிஃபிட் எனக்கு கிடைக்க போகிறது. என்ன பெனிஃபிட்டு? ஆத்ம போதா. கரெக்டா? ஆத்மாவை பற்றி நான் படிக்கும் பொழுது என்ன கிடைக்கிறது எனக்கு? ஆத்ம போதா, செல்ஃப் நாலேஜ் எனக்கு கிடைக்கிறது. செல்ஃப் நாலேஜ் தான் பிரயோஜனம். அஃப்கோர்ஸ் இந்த செல்ஃப் நாலேஜ் நமக்கு அல்டிமேட்டாக என்ன கொடுக்க போகிறது அப்படின்னா மோட்சத்தை கொடுக்க போகிறது. ஸோ மோட்சம் வந்து அல்டிமேட் பிரயோஜனம். நெக்ஸ்ட்டு சம்பந்தா. சம்பந்தகானா ரிலேஷன்ஷிப், கனெக்ஷன். இப்போ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டாலே 2 விஷயத்துக்கு நடுவில் தான் நாம் வந்து சம்பந்தத்தை ஏற்படுத்த முடியும். அதனால் இங்கே வந்து இந்த சம்பந்தகா எப்போவுமே ஒரே ஆன்சரே இருக்குமா சம்பந்தாக்கு அப்படின்னா இருக்காது, டிஃபர் ஆகும். எதை பொறுத்து டிஃபர் ஆகும்? எந்த 2 விஷயத்தை எடுத்து நான் கனெக்ட் பண்ணுறேங்கிறத பொறுத்து அதனுடைய சம்பந்தம் வந்து டிஃபர் ஆகும். இப்போ யாராவது திடீர்னு வந்து உங்ககிட்ட உங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா எப்படி பார்ப்போம் நம்ம அவரை? எதோட, யாரோட அப்படின்னு கேள்வி கேட்போம் இல்லையா? இப்போ சம்பந்தகா அப்படின்னா இங்கே வந்து எது 2 வேணாலும் எடுத்து நாம் வந்து அந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட், இந்த கிரந்தம், அதுக்கப்புறம் அதனுடைய சப்ஜெக்ட் மேட்டர் விஷயா, கிரந்தம் அண்ட் விஷயாவை எடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணி என்ன கனெக்ஷன் அது 2த்துக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா என்னவா இருக்கும்? இந்த டெக்ஸ்ட் வந்து ரிவீல் பண்ணுறது இல்லையா? ஏதோ ஒன்றத்தை நம்மளுக்கு ரிவீல் பண்ணுறது. எதை ரிவீல் பண்ணுறது? சப்ஜெக்ட் மேட்டரை அது வந்து ரிவீல் பண்ணுறது. அப்போ சப்ஜெக்ட் மேட்டர் வந்து ரிவீல்டு, இந்த டெக்ஸ்ட் வந்து ரிவீலர். இப்போ அது என்ன சொல்லுவா அப்படின்னா ரிவீல்டு வந்து பிரதிபாத்திய அப்படின்னு பேர் சான்ஸ்கிரிட்டில். ரிவீல்டு அப்படின்னா பிரதிபாத்திய, ரிவீலர் அப்படின்னா பிரதிபாதக. இப்போ கிரந்தம் வந்து பிரதிபாதக, விஷயா வந்து பிரதிபாத்திய. கிரந்த விஷயோஹோ மத்தியே பிரதிபாத்திய பிரதிபாதக சம்பந்தः अस्ति. கிரந்த விஷயோஹோ மத்தியே, புக்குக்கும் சப்ஜெக்ட் மேட்டருக்கும் நடுவில் பிரதிபாத்திய பிரதிபாதக சம்பந்தः अस्ति. புக்கு வந்து பிரதிபாதக, விஷயா வந்து பிரதிபாத்திய. இப்போ இதே வந்து
நாலெட்ஜையும் பிரயோஜனத்தையும் நாம் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா விஷய ஞானம் அண்ட் பிரயோஜனம் இதை எடுத்துட்டா என்ன சம்பந்தம் இருக்கும்? ஜன்ய ஜனக சம்பந்தா. ஜனக அப்படின்னு சொன்னா ப்ரொடியூசர் அப்படின்னு அர்த்தம். ஜன்ய அப்படின்னா ப்ரொடியூஸ்டு. இப்போ நாலெட்ஜ் ப்ரொடியூசர், பிரயோஜனம் வந்து ப்ரொடியூஸ்டு. இப்போ ஞான பிரயோஜன மத்யோஹோ ஜன்ய ஜனக சம்பந்தா. நாலெட்ஜுக்கும் பிரயோஜனத்துக்கும் நடுவில் என்ன சம்பந்தம் இருக்கு? ஜன்ய ஜனக சம்பந்தா. நாலெட்ஜ் வந்து ப்ரொடியூசர். என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறது? அது பிரயோஜனம். நாலெட்ஜ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறது? பிரயோஜனத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது. அப்போ நாலெட்ஜ் ப்ரொடியூசர், பிரயோஜனம் ப்ரொடியூஸ்டு. இப்போ இதே வந்து அதிகாரி அண்ட் விஷய, இதெல்லாம் சாம்பிளுக்கு சொல்கிறோம். நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது ரெண்டு கூட எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதிகாரியையும் விஷயாகவும் எடுத்துட்டோம்னா, கேண்டிடேட்டையும் சப்ஜெக்ட் மேட்டரையும் நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னா அத்யேத்ரு அதித சம்பந்தா. அத்யேத்ரு அதித சம்பந்தா அப்படின்னா லேர்னர் லேர்ன்ட் சம்பந்தம். ஸோ எனி டூ ஃபேக்டர்ஸை நாம் எடுத்துட்டு சம்பந்தா பற்றி பேசலாம். ஜென்ரலி வேதாந்தத்தில் என்ன சம்பந்தம் பேசப்படும் அப்படின்னா டெக்ஸ்ட் அண்ட் தி சப்ஜெக்ட் மேட்டர். ஏன்னா நாம் வந்து இந்த டெக்ஸ்ட்டை தான் படிக்க போகிறோம். டெக்ஸ்ட் படிக்கிறது மூலமாக அதுக்கும் அந்த விஷயத்துக்கும் என்ன கனெக்ஷன் இதுதான் சொல்லுவா. என்ன சம்பந்தம் டெக்ஸ்ட்டுக்கும் சப்ஜெக்ட் மேட்டருக்கும்? பிரதிபாத்திய பிரதிபாதக சம்பந்தா. இதுதான் ஜென்ரலாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து சொல்லப்படுற விஷயம். அதுக்கப்புறம் என்னது? முமுக்ஷூணாம் அபேக்ஷ்ய. ஓகே, யார் வந்து குவாலிஃபைடோ, இந்த குவாலிஃபைடு பர்சன் அதிகாரி என்ன பண்ணணுமா? இப்போது அபேக்ஷ்ய. அபேக்ஷ்ய அப்படின்னா ரிசார்ட் டு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இந்த புக்கு கிட்டக்க வரணும். புக்கு கிட்டக்க வரணும்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். நாம் புக்கை படிக்கணும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அபேக்ஷன டு பி ஸ்டடீடு, தர்ஷனீய விசாரணீய, விசாரம் பண்ணணும். சரி, இந்த குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட் இந்த டெக்ஸ்ட்டை எதுக்காக படிக்கணும்? ஆத்மபோதத்துக்காக படிக்கணும். விதீயத்தே அப்படின்னு சொன்னால் எக்ஸாக்டாக அதனுடைய அர்த்தம் வந்து ப்ரிஸ்கிரைப்டு பை மீ அப்படின்னு அர்த்தம். நான் இதை பரிந்துரைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நம்ம வந்து அதை நான் இதை அதுக்காக எழுதியிருக்கேன் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரிட்டன் பை மீ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதிகாரிகளுக்காக இந்த ஆத்மபோதாங்கிற டெக்ஸ்ட்டை நான் வந்து எழுதியிருக்கேன், கொடுத்துருக்கேன். இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தோட விஷயம். நம்ம வந்து ரெண்டாவது ஸ்லோகத்தை படிக்கலாம். போதோன்ய சாதனேப்யோ ஹி சாக்ஷான் மோக்ஷைக சாதனம் பாகஸ்ய வன்னிவ ஞானம் வினா மோக்ஷோ ந சித்யதி. இப்போ போன ஸ்லோகத்தில் வந்து முமுக்ஷூணாம் ஆத்மபோதோ விதீயதே அப்படின்னு சொன்னார் இல்லையா. இந்த டெக்ஸ்ட் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன சொல்ல வரார் சங்கரர்? ஆத்மபோதம்தான் மோக்ஷத்துக்கு சாதனம் அப்படிங்கிறதை அந்த லைன் மூலமாக சொல்ல வர. என்ன சம்பந்தம்? ஜன்ய ஜனக சம்பந்தா. இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, போன ஸ்லோகத்தில் ஆத்மபோதம் தான் மோட்சத்துக்கு மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரா. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? ஆத்மபோதம் தான் மோட்சத்துக்கு ஒன்லி மீன்ஸ் அப்படிங்கிறதை சொல்கிறார்.
அப்படின்னா முமுக்ஷூஸ் இருக்கால்ல, அவளுக்கு நோ சாய்ஸ். அவள் என்ன பண்ணி ஆகணுமா? ஆத்மபோதா படிச்சே ஆகணும். ந அந்யப் பந்தா அயனாய வித்யதே, வேற ஒரு வழியும் இதுக்கு இல்லை. இப்போ ஆத்மபோதா தான் ஒன்லி மீன்ஸ் டு மோக்ஷம் அப்படின்னு சொன்னால், பின்னையே சாஸ்திரம் மற்ற நிறைய மீன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது. ஜபம் பண்ணுன்றது, பாராயணம் பண்ணுங்கிறது, பூஜை பண்ணுங்கிறது, சாஸ்திராலயம்லாம் போயிட்டு வாங்கிறது. எதுக்கு அதெல்லாம் சொல்கிறது? ஆயிரக்கணக்கான சாதனாஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் எதுக்கு? அப்புறம் அதெல்லாம் வந்து இன்வேலிடா அந்த சாதனாஸ்லாம் அப்படின்னா, அந்த சாதனாஸ் எல்லாம் நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்காது. டைரக்டாக மோட்சத்தை கொடுக்குமானா டைரக்டாக மோட்சத்தை கொடுக்காது. ஆனால் இன்டைரக்டாக அதெல்லாம் நமக்கு மோட்சத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ மோட்சத்துக்கு இந்த சாதனாஸ் எல்லாம் வந்து சாக்ஷாத் சாதனா கிடையாது, ஆனால் பரம்பரா சாதனா. நிறைய புது புது வார்த்தைகள்லாம் வந்து நம்ம ஆத்மபோதால கற்றுக்கிறோம். சாக்ஷாத் சாதனா அப்படின்னு சொன்னால் டைரக்ட் சாதனா, டைரக்ட் மீன்ஸ் அப்படின்னு அர்த்தம். பரம்பரா சாதனானா இன்டைரக்ட். அப்போ பாக்கி சாதனாஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இன்டைரக்டாக மோட்சத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது. அதனால் அதுக்கு பேர் பரம்பரா சாதனான்னு பேர். அப்போ எது டைரக்டாக மோட்சத்துக்கு ஹெல்ப் பண்ணும்? ஆத்மபோதா, அதுதான் மோட்சத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் அது வந்து சாக்ஷாத் சாதனா. சாக்ஷாத் சாதனாக்கு இன்னொரு பேர் இருக்கு, அவ்யவஹித அப்படின்னு பேர் இருக்கு. அவ்யவஹித சாதனம் அப்படின்னா இம்மீடியட்னு அர்த்தம். டைரக்ட், இம்மீடியட். எத்திர எத்திர ஆத்மபோதா வர்த்ததே தத்ர தத்ர மோக்ஷः அப்படி வர்த்ததே. அப்போ ஒரு குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட் இப்போ என்ன பண்ணணும்? ஆத்மபோதா தான் மீன்ஸ் ஆஃப் மோக்ஷம் அப்படின்னு சொல்லிட்டா, அப்போ அந்த ஸ்டூடெண்ட் இப்போ என்ன பண்ணி ஆகணும்? ஒரு டீச்சர்கிட்ட போய் அந்த டீச்சர் ஆத்மபோதாவை இப்படி சொல்லி கொடுக்குறாளோ அப்படி அதை கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ மற்ற சாதனாஸுக்கும் மோக்ஷத்துக்கும் டெஃபினட் ரிலேஷன்ஷிப்பு கிடையாது. ஆனால் ஆத்மபோதாக்கும் மோக்ஷத்துக்கும் டெஃபினட் ரிலேஷன்ஷிப் உண்டு. அதனால ஞானம் அப்படிங்கிறது வந்து சாக்ஷாத் சாதனம். எதோட கம்பேர் பண்ணும்போது ஞானம் சாக்ஷாத் சாதனம்? அந்நிய சாதனேபியா, மற்ற சாதனாஸோட கம்பேர் பண்ணும் பொழுது, இப்போ கர்மயோகம், உபாசனா யோகம், அஷ்டாங்க யோகம், இந்த யம நியம எல்லாம் இருக்குல்ல, ஆசனா பிராணாயாமா பிரத்யாகாரா, இதெல்லாத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது ஞானம் வந்து சாக்ஷாத் சாதனம். ஏன்னா ஞானம் இல்லை அப்படின்னா என்ன இல்லை? மோக்ஷம் கிடையாது. வேற ஒரு இடத்துல சங்கரர் சொல்றார், தாத்துர்லோகா சாதிதோவா ததக்கிம், விஷ்ணோர்லோகோ வீக்ஷிதோவா ததக்கிம், சம்போர்லோகோ சாசிதோவா ததக்கிம், ஏன ஸ்வாத்மா நைவ சாக்ஷாத் கிருதோ பூத் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நீ பிரம்மலோகத்துக்கே கூட போயிருக்கோ, நீ பிரம்மலோகம் ரிட்டர்ன் ஆயிரு, இல்லை பிரம்மலோகத்திலே தங்குற ஒரு பர்சனாக கூட இரு. அதனால என்ன? ததக்கிம்னா ஸோ வாட் அப்படின்னு அர்த்தம். விஷ்ணோர் லோகோ வீக்ஷிதோவா, நீ விஷ்ணு லோகத்தை ஒரு வாட்டி எட்டி கூட பார்த்துட்டு வந்துருந்த ஆளாக இருக்கலாம். சம்போர் லோகோ சாசிதோவா, நீ வந்து அந்த சிவலோகம் இருக்குல்ல அதை ஆள்ற ஒரு பர்சனாக கூட இருந்துக்கோ, நீ வந்து அதை ரூல் பண்ணுற ஒரு பர்சனாக கூட இருந்துக்கோ. ஸோ வாட்டுன்னு கேட்குறார். அப்படின்னா என்ன சொல்ல வர்றார்? உனக்கு உன்னை பற்றி தெரியுமான்னு கேட்குறார். ஸ்வாத்மா நைவ சாக்ஷாத் கிருதோ பூத், உனக்கு உன்னை பற்றி தெரியாத வரைக்கும் உனக்கு நோ மோக்ஷம் அப்படின்னு சொல்ல. நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருந்துக்கோ, ஆனால் உனக்கு செல்ஃப் நாலேஜ் இல்லைன்னு சொன்னால் மோக்ஷம் டெஃபினட்டாக கிடைக்காது.
அந்நிய சாதனா அப்படின்னா அந்த பரம்பரா சாதனா எல்லாம் வந்து உனக்கு மோட்சத்துக்கு ஜஸ்ட் இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணுமே ஒழிய, ஆனால் போதகா ஏவ சாக்ஷாத் சாதனம். ஸோ இங்கே என்ன சொல்கிறார், மோக்ஷைக்க சாதனம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா. மோக்ஷைக்க அப்படின்னா எப்படி பிரிச்சுக்கணும் அதை, மோக்ஷ ஏக சாதனம், நாலேஜ் மட்டும்தான் ஒரே சாதனம். அடுத்த லைனில் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறார். நம்ம பார்த்தோம்ல லாஸ்ட் கிளாஸில் ஒரு ஸ்லோகத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார் அப்படின்னு. இங்கே வந்து பாக்கசிய வன்னிவது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளை கொடுக்குறார். ஸோ பாக்கசிய வன்னிவது சாக்ஷாத் ஏக சாதனம் அப்படின்னு சும்மா நம்ம சப்ளை பண்ணிக்கணும். பாக்கஹான்னா என்ன அர்த்தம், குக்கிங்னு அர்த்தம். பச்சதி. ஸோ எப்படி குக் பண்ணணும், எதை யூஸ் பண்ணி குக் பண்ணணும், வன்னிஹி. வன்னிஹின்னா அக்னி, ஃபயர். அப்போ குக்கிங்க்கு அக்னிஹி ஏவ சாக்ஷாத் சாதனம். கரெக்டா, குக்கிங்க்கு அக்னிஹி ஏவ சாக்ஷாத் சாதனம். அப்போது வெறும் ஃபயர் வச்சு மட்டும்தான் குக் பண்ணுறோமா, பாத்திரம் யூஸ் பண்ணுறோம், தண்ணி யூஸ் பண்ணுறோம், காய்கறிலாம் யூஸ் பண்ணுறோம், எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் என்னது, பரம்பரா சாதனம். அதெல்லாம் இருந்து அக்னி இல்லைன்னா குக்கிங் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தில் என்ன எக்ஸாம்பிள் கொடுப்பா, ஞானத்தை வந்து லைட்டோட கம்பேர் பண்ணுவா, இக்னோரன்ஸை வந்து டார்க்னஸோட கம்பேர் பண்ணி டார்க்னஸ் தான் லைட் போகிறதுக்கு ஒரே வழி அப்படி தானே சொல்லுவாள். இங்கே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சங்கரன் என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு, குக்கிங் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஏன் குக்கிங் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு, எப்படியா மிஸ் பண்ண முடியுமா அந்த எக்ஸாம்பிளை. கார்த்தால் சாப்பிடும்போதே என்ன கேட்போம், மத்தியானத்துக்கு என்ன அப்படின்னு கேட்போம். ஸோ ஆல் த டைம் வந்து சாப்பிட்றது, குக்கிங். நம்ம குக் பண்ணலன்னா கூட பண்ணுறவா என்ன பண்ணுறா அப்படின்ற ஞாபகம் நமக்கு இருக்கும் இல்லையா. அதனால் வந்து இங்கே அந்த எக்ஸாம்பிளை கொடுக்குறார். ஸோ நெருப்பில்லாமல் எப்படி வந்து சமையல் நாட் பாசிபிளோ அது மாதிரி ததா ஞானம் வினா மோக்ஷக ந சித்தியதி. வினானா இல்லாமல், வித்தவுட். அப்போ ஞானம் இல்லாமல் மோக்ஷம் இஸ் நாட் பாசிபிள். இப்போ கர்மயோகம், உபாசனா யோகம், ஜபம், பாராயணம் இதெல்லாம் மோட்சத்துக்கு ஹெல்ப் பண்ணுற அதர் பரம்பரா சாதனா. ஸோ ஞானம் இல்லாமல் நோ மோக்ஷம். ஒரு உபனிஷத்து ஒன்று இருக்குது, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துன்னு. அது வந்து செம்மையாக நம்மளை வெறுப்பேற்றும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் போய் கேட்பான், ப்ளீஸ் ஞானம் இல்லாமல் எப்படியாவது நான் வந்து மோட்சம் அடையணும், இந்த கிளாஸ் எல்லாம் வந்து என்னால் உட்காந்துலாம் அட்டென்ட் பண்ணியிருக்க முடியாது, யார் வந்து போர் அடிச்சுட்டு நீங்கள் சொன்னதே சொல்லிட்டு இருப்பேன், இதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா, எஸ் ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஓ இருக்கா, எப்படா கஷ்டப்பட்டு அதை வந்து நாம் பண்ணிடுவோம் அப்படின்னு போனால் அது என்ன தெரியுமா சொல்லுவோம், நீ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நீல வானம் இருக்கே, அந்த நீல வானத்தை என்ன பண்ணலாமா, ஒரு எண்டுலேருந்து பிடிச்சி பாய் மாதிரி சுருட்டி இன்னொரு எண்டு வரைக்கும் சுருட்டி அதை என் கையில் கொண்டு வந்து கொடு, உனக்கு மோட்சத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு உபனிஷத் வந்து சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒழுங்கு மரியாதையாக வந்து படி. ஏன்னா இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஞானம் இல்லாமல் மோட்சம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதை கொஞ்சம் டீசெண்டாக அந்த உபநிஷம் சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்ம வந்து எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த கொஸ்டினை கேட்குறோமோ அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு அது ஆன்சர் பண்ணால் தான் மண்டேல நமக்கு நல்லா உரைக்கும்னு அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை உபனிஷத் வந்து கொடுக்குறது. நெக்ஸ்ட் ஸ்லோகா படிக்கலாம். ஸ்லோகா நம்பர் 3. அவிரோதிதயா கர்ம நாவித்யா வினிவர்த்தயேத் வித்யா வித்யா நிஹந்த்யேவ தேஜஸ்திமிர சங்கவத். ஸோ
போன ஸ்லோகத்தில் வந்து ஞானம் மட்டுமே மோட்சத்தை கொடுக்கும்னு சொன்னால அந்த மட்டுமே இருக்குல்ல, அது வந்து எம்ஃபசைஸ் பண்ணப்பட்டது. அந்த எம்ஃபசிஸ்க்கு பேர் அவதாரணம் அப்படின்னு பேர். அப்போ அந்த எம்ஃபசைஸ் பண்ணுறதுடைய தாத்பரியம் என்ன? இப்போ வந்து நாலெட்ஜ் கிவ்ஸ் மோக்ஷா அதுக்கும் நாலெட்ஜ் அலோன் கிவ்ஸ் மோக்ஷா அதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நாலெட்ஜ் மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் மற்ற விஷயங்கள்லாமும் இருக்குது மோட்சத்தை கொடுக்கன்னு அர்த்தம் ஆகிடும். நாலெட்ஜ் மட்டுமே அப்படின்னு சொன்னால் மற்றதால் முடியாது. அதை வந்து நாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஞானாதேவ மோட்சம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நாம் கேட்கும் பொழுது பேரலெல்லாம் நமக்கு என்ன புரியணும்னா வேறு எதனாலையும் மோக்ஷம் இஸ் நாட் பாசிபிள். ஏவகாரஸ்ய தாத்பரியம்னு பேர் இதுக்கு. பாக்கி எதனாலையும் வந்து மோட்சத்தை கொடுக்க முடியாது. இப்போ நீ மட்டும் வா அப்படின்னு கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, என்ன அர்த்தம்? அது மற்றவா யாரும் கண்டிப்பாக வரக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரி ஞானாதேவ கைவல்யா அந்நிய சாதனா வியாவிருத்தின்னு பேர். அந்நிய சாதனா வியாவிருத்தினா பாக்கி எதுனாலையும் இது முடியாது. ஸோ இங்கே வந்து சங்கரர் வந்து மற்ற சாதனாஸ்லாம் இருக்குல்ல, அந்த பரம்பரா சாதனான்னு சொன்னோமே அதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தைக்கு கீழே போட்டுடுறார். என்ன வார்த்தை அப்படின்னா கர்ம அப்படிங்கிற வார்த்தைக்கு கீழே மற்ற சாதனாஸ் எல்லாத்தையும் போட்டுடுறார். அதாவது கர்மயோகம், உபாசனா யோகம் அதெல்லாம் வந்து இப்போது கர்ம அப்படின்னு சொல்லிடுறார். எப்படி வந்து உபாசனா கர்மா ஆகும்? சும்மா தானே உட்கார்ந்துட்டு இருக்க போகிறோம். உபாசனானா அது என்னது? மானசீக கர்மா. அப்போ எனி திங் எது கீழே வந்துடும் அப்படின்னா கர்மாவுக்கு கீழே வந்துடும். இது இதில் ஏதாவது ஒன்று மோட்சத்தை கொடுக்குமானா இது எதுவுமே மோட்சத்தை கொடுக்காது. கர்மாவால் மோட்சத்தை கொடுக்க முடியாது. இதை வந்து நன்னா அண்டர்லைன் பண்ணி எழுதி வச்சுக்கணும். கர்மாவால் மோட்சத்தை கொடுக்க முடியாது. நான் ஏதாவது பண்ணி மோட்சத்தை அடைஞ்சிடுவேன்னா நீ ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் தான் உனக்கு மோட்சம். வேறு வழியே இல்லாமல் கிளாஸ் உட்காந்து கேட்கணும், புத்தியில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது ஒரே ஒரு வழி தான் இருக்குது மோட்சத்துக்கு. அப்போ கர்மாவால் மோட்சத்தை கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வேறு விதமாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? கர்மாவால் அஞ்ஞானத்தை ரிமூவ் பண்ண முடியாது சொல்லலாமா? அப்படி அப்போ எதனால் அஞ்ஞானத்தை ரிமூவ் பண்ண முடியும்? ஞானத்தினால அஞ்ஞானத்தை ரிமூவ் பண்ண முடியும். ஞானம் ரிமூவ்ஸ் இக்னோரன்ஸ். கர்மாவால் அஞ்ஞானத்தை ரிமூவ் பண்ண முடியாது. கர்மா அவித்யாம் ந வினிவர்த்தையே. அவித்யாம்னா இக்னோரன்ஸ்னு அர்த்தம். கர்மா இக்னோரன்ஸை ந வினிவர்த்தையேன்னா ரிமூவ் பண்ணாது. ஏன் கர்மானால இக்னோரன்ஸை ரிமூவ் பண்ண முடியாது? ஏன் பண்ண முடியாது? கர்மானால ஏன் அஞ்ஞானத்தை ரிமூவ் பண்ண முடியாது? ஃபர்ஸ்ட் வார்த்தை பாருங்க, அவிரோதிதயா. அதான் ரீசன். அவிரோதிதயா. அவிரோதி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவிரோதினா என்ன அர்த்தம்? விரோதி இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? விரோதினா எனிமி, அவிரோதினா எனிமி இல்லை. அப்படின்னா என்ன சொல்ல வர்றார்? கர்மாவும் அஞ்ஞானமும் எனிமீஸ் கிடையாது. அதனால கர்மானால இக்னோரன்ஸை ரிமூவ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறார். இப்போ எனிமி அப்படின்னு சொன்னால் எனிமியாக இருந்தால் ஒன்றை வந்து இன்னொன்று நெகேட் பண்ணிடும் இல்லையா? ஒன்று இருக்கிற இடத்துல இன்னொன்றுனால இருக்க முடியாது. இப்போ கேம்ப்லாம் போனேன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு வேறு ஃப்ரீக்குவன்சி இருக்கிற பர்சனை ஒரு ரூமில் போட்டேன்னு வச்சுக்கோங்க, ரூமே இருக்காது. யாரா ஒருத்தரால் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்க முடியும். இன்னொருத்தர் ஆப்வியஸாக அவன் வந்து அந்த ரூமை விட்டு வெளியில் வந்தே ஆகணும். எனிமியாக இருந்தால் ஒருத்தர் தான் இருக்க முடியும். அப்போது கர்மாவும் அவித்யாவும்
பரஸ்பர விரோதி கிடையாது. விரோதியாக இருந்தால் கர்மா இருக்கிற இடத்துல அவித்யானால இருக்க முடியாது, அவித்யா இருக்கிற இடத்துல கர்மானால இருக்க முடியாது. சரி, ஏன் விரோதி கிடையாது? ஏன் அவிரோதி? கர்மாவும் அஜ்ஞானமும் ஏன் விரோதி கிடையாது? இப்போ கர்மா எதுலேருந்து பிறக்கிறது? இக்னோரன்ஸ்லேருந்து கர்மா பிறக்கிறது. அப்போ இக்னோரன்ஸ் உடைய ப்ராடக்ட் கர்மா. சரி, டைரக்டாக இக்னோரன்ஸ்லேருந்து கர்மா பிறக்கிறதானா? இல்லை, இட் இஸ் அன் இன்டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் இக்னோரன்ஸ். இப்போ வந்து பேசிக்காக என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு என்னை பற்றி தெரியலை, நான் யார் அப்படிங்கிற இக்னோரன்ஸ் எனக்கு இருக்கிறதுனால நான் என்ன நினச்சின்றேன், இப்போ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் என்னுடைய ஒரிஜினல் நேச்சர் என்னது அப்படின்னா பரிபூர்ண அகம் தான் என்னுடைய ஒரிஜினல் நேச்சர். பட் இந்த ஒரிஜினல் நேச்சர் எனக்கு தெரியாததுனால, இக்னோரன்ஸ் இருக்கிறதுனால நான் என்ன நினச்சிக்கிறேன், என்ன பரிச்சின்ன அகம் அப்படின்னு நான் வந்து பரிச்சின்னா லிமிட்டட்னு அர்த்தம் அப்படின்னு நான் வந்து மிஸ்டேக் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அகம் அகர்த்தா. அண்ட் நான் எதுவும் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து எந்த டிசையர்லாம் இல்லை, ஏன்னா பரிபூர்ண அகம். அப்போ ஏதாவது கர்மாலாம் பண்ணி என்னுடைய டிசையர்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கணுமானா ஆக்சுவலி தேவையே இல்லை. அப்படியே நான் ஏதாவது கர்மா பண்ண ட்ரை பண்ணாலும் என்னால் பண்ண முடியாது. ஏன்? அகம் சர்வகதா, ஆல் பர்வேடிங். கர்மானா ஏதாவது சலனம் இருக்கணும்ல, மூவ்மெண்ட் இருக்கணும்ல, மூவே பண்ண முடியாது. ஏன் மூவ் பண்ண முடியாது? ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் நான் வந்து இருக்கேன். அப்போ எனக்கு என்னுடைய ஒரிஜினல் நேச்சர் தெரியாததுனால, அதாவது பூர்ணக அகம் தெரியாததுனால இப்போ என்னவா இருக்கேன், நான் அபூர்ண அகம் அப்படின்னு மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ஸ் நான் அபூர்ண அகமாக ஆயிட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போ என்ன தோணும், பூர்ண அகமாக நான் இப்போ ஆகணும் அப்படிங்கிற ஆசையானது வந்து இப்போ ஏற்படுறது. எய்தர் ஏதாவது வேணும் அப்படின்னு அது பின்னாடி ஓடுவேன், இல்லைன்னா அது வேண்டான்னு அதுக்கு முன்னாடியே ஓடுவேன். கரெக்டா? அது வந்து என் பின்னாடி என்ன துரத்தின்னு வரும். வேண்டாம் வேண்டான்னா எது வேண்டான்னு சொல்கிறோமோ அது வரும், எது வேணும்னு சொல்கிறோமோ அது வந்து நம்மளை விட்டு போகும். அப்போ அஜ்ஞானம் தான் இந்த அபூர்ணத்துவத்தை கிரியேட் பண்ணுறது. அபூர்ணம் எதை கிரியேட் பண்ணுறது? டிசையரை கிரியேட் பண்ணுறது, காமஹாவை கிரியேட் பண்ணுறது. காமஹா எதை கிரியேட் பண்ணுறது? கர்மஹாவை கிரியேட் பண்ணுறது. ஸோ அஜ்ஞானம் டு அபூர்ணத்துவம் டு காமஹா டு கர்ம. அப்போ கர்மாவோட அப்பா யாரு? காம. கர்மாவோட அப்பா யாரு? இம்மீடியட் காஸ் யாரு? காமாவோட அப்பா யாரு? அபூர்ணத்துவத்தோட அப்பா அவித்யா ஆர் அஜ்ஞானம். அதனால அவித்யாவை வந்து கிரேட் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவித்யாங்கிற வார்த்தை இருக்குல்ல, அது வந்து ஸ்திரீலிங்கம், ஃபெமினைன் வேர்ட், அதனால கிரேட் கிராண்ட் மதர் அப்படின்னு மாற்றிக்கோங்க. அப்போ அவித்யா வந்து கிரேட் கிராண்ட் மதர். இப்போ மதரும் சைல்டும் எனிமியாக இருப்பாளா? ஃபாதர்னா கூட எனிமியாக இருக்க சான்ஸ் இருக்கு. மதரும் சைல்டும் வந்து எனிமியாக இருக்க முடியாது. அதனால விரோதி. இப்போ கர்மா எந்த இடத்துல இருக்கோ அங்கே டிசையர் வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணப்படுறது. அப்போ டிசையர் என்ன பண்ணுறது? அஜ்ஞானத்தை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறது. ஸோ கர்மாவால் ஒரு நாளைக்கும் இக்னோரன்ஸை ரிமூவ் பண்ண முடியாது. அதனால தான் என்ன சொல்லுவா, கர்மா பந்தாய பவதி அப்படின்னு சொல்லுவாள், வித்யா மோக்ஷாய பவதி. இப்போ ரெண்டும் வந்து அவிரோதி தயா. ஸோ அது ரெண்டும் அவிரோதியாக இருக்கிறதுனால கர்ம அவித்யா ந வினிவர்த்தையே, ரிமூவ் பண்ணாது, இக்னோரன்ஸை ரிமூவ் பண்ணாது. அப்போ எது எலிமினேட் பண்ணும்? வித்யா அவித்யாம் நிஹந்தி.
வித்யா வித்யாம் அவித்யாம் நிகந்தி. நாலேஜ் தான் இக்னோரன்ஸை ரிமூவ் பண்ணும். அப்போ வித்யா ஏவ அவித்யாம் நிகந்தி, நாலேஜ் மட்டுமே இக்னோரன்ஸை ரிமூவ் பண்ணும். அகெயின் இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். எது மாதிரி? தேஜகா திமிர சங்கவத்து. தேஜகா அப்படின்னு சொன்னால் லைட், பிரகாஷம். திமிர சங்கவத்து அப்படின்னா பிச் டார்க்னஸ்ன்னு அர்த்தம். இந்த கும்மிருட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த சங்ககாங்கிற வார்த்தை வந்து அந்த கும்மு அதை வந்து ரெஃபர் பண்ணுறது. ஸோ திக் டார்க்னஸ்ன்னு அர்த்தம். எப்படி வந்து அந்த மாதிரி ஒரு பிச் டார்க்னஸை எதால் ரிமூவ் பண்ண முடியும்? லைட்னால மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியுமோ. இந்த திமிரங்கிற வார்த்தையை வேற எங்கே கேட்டிருக்குமா? அஞ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அப்போ திமிர அந்தஸ்ய அப்படின்னு அங்கே படித்தோம். திமிர அப்படின்னா அங்கே வந்து கேட்டராக்ட் அப்படின்னு பார்த்தோம். இங்கே வந்து திமிர அப்படின்னா டார்க்னஸ். அங்கே வந்து கேட்டராக்ட் மூலமாக என்ன ஆகுறது? கண்ணுக்கு டார்க்னஸ் ஆனது ஏற்படுறது, எதையும் கண்ணால் பார்க்க முடியல. இங்கே எக்ஸ்டர்னல் டார்க்னஸ்னால கண்ணுனால் எதையும் பார்க்க முடியல. அங்கே இன்டர்னல் டார்க்னஸ், இங்கே வந்து எக்ஸ்டர்னல் டார்க்னஸ். ஸோ அதை வந்து எதால் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னா வித்யானால தான் அவித்யாங்கிற டார்க்னஸை ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 4. परिच्छिन्न इवा ज्ञानात् तन्नाशे सति केवलः स्वयं प्रकाशते ह्यात्मा मेघापायेंशुमानिव. ஸோ கர்மாவால் மோட்சத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா கர்மானால் இக்னோரன்ஸை ரிமூவ் பண்ண முடியாது. அப்போ ஞானம்னால மோட்சத்தை கொடுக்க முடியும். ஏன் ஞானம்னால மோட்சத்தை கொடுக்க முடியறது? ஞானத்தினால மட்டுமே அஜ்ஞானத்தை ரிமூவ் பண்ண முடியும். அதனால இப்போ நேச்சுரலாக நமக்கு என்ன கொஸ்டின் வரும்? எதுக்கு அஜ்ஞானத்தை ரிமூவ் பண்ணணும்? அதுவும் மோட்சம் அடையணும் அப்படின்னு சொன்னால் அஜ்ஞானத்தை ரிமூவ் பண்ணணும். இப்போ மோட்சம் வேணும் அப்படின்னு எனக்கு எல்லாருக்குமே வந்து மோட்சம் அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை காதில் கேட்டிருப்போம். அதனால் எல்லாரும் வந்து மோட்சம் அடையணும்னு ஒரு ஜென்ரல் ஒரு டாக் இருக்கும். ஸோ எல்லாரும் மோட்சம் அடையணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் சரி, நான் வந்து வைகுண்டத்துக்கு போய் மோட்சத்தை அடையிறேன், இல்லை கைலாசத்துக்கு போய் மோட்சத்தை அடையிறேன் அப்படின்லாம் ஏன் வந்து நாம் சொல்லக்கூடாது? ஏன் நாலேஜ் இருந்தால்தான் மோட்சம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? இப்போ வைகுண்டத்துக்கெல்லாம் போய் மோட்சம் அடையிறோம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கெல்லாம் நாலேஜ்னு எங்கேயாவது ஒரு வார்த்தை எங்கேயா கேட்குறோமா? நம்ம நாலேஜ்ங்கிற பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை. இப்போ வைகுண்டத்துக்கு போனோன்னா நான் இக்னோரன்ஸை ரிமூவ் பண்ணணுமா? அவசியமே கிடையாது. இல்லை, என்ன பண்ணணும் வைகுண்டத்துக்கு போனோன்னா? பகவானுக்கு பிரீத்தியாக இருக்கிற மாதிரியான ஒரு பர்சனாக என்னை நான் வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து வைகுண்டத்துக்கு போயிடலாம். இல்லை, அப்போ நீங்கள் ரொம்ப ஆல் த டைம் இந்த மாதிரி பக்தியெலாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா செத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? ஒரு தங்கத்தேர்லாம் வரும். உங்களை வந்து விஷ்ணு தூதர்கள்லாம் வந்து பத்திரமா வாங்கோன்னு சொல்லி உங்களை வந்து விஷ்ணு லோகத்துக்கு கூட்டிகிட்டு போவான். பட் இதுக்கு ஞானம்லாம் தேவையானா? ஒரு ஞானமும் இதுக்கு தேவையில்லை. பட் நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும்? நாம் இந்த அஜ்ஞானம்னு ஒன்று இருக்கே, அந்த அஜ்ஞானம் தான் நம்மளுடைய ரிப்பீட்டட் பர்த் அண்ட் டெத்துக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நன்னா நாம் மண்டையில் ஏற்றிக்கணும். அந்த ரிப்பீட்டட் பர்த் அண்ட் டெத்தை தான் நாம் வந்து சம்சாரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ சம்சாரா ஆக்சுவலி என்னவா எக்ஸ்பிரஸ் ஆகிறது அப்படின்னா ஒரு சென்ஸ் ஆஃப் லிமிட்டேஷனை வந்து அது கிரியேட் பண்ணுறது. அந்த லிமிட்டேஷன் இப்போ போகணும்னு வச்சுக்கோங்களேன். வைகுண்டத்துக்கு போனால் லிமிட்டேஷன் போயிடுமா? நீங்கள் வைகுண்டத்துக்கு போயிடுவேன்.
அங்கே பெருமாளையும் பார்ப்பேன். பெருமாள் லிமிட்லெஸ்ஸாக இருப்பார், அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த லிமிட்லெஸ் பெருமாளுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருப்பீங்க? அப்போ கூட லிமிட்டடாகவே தான் இருப்பேன். இன்ஃபேக்ட் என்ன சொல்லுவாள், நிறைய பண்ணின புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு சீட் அலோகேஷன் கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் கொஞ்சமாக தான் புண்ணியம் பண்ணியிருந்தேன்னா ஏதோ பின்னாடி ரோல் இருப்பேன். அப்போ கூட என்ன தோணும், அங்கே போய் மறைக்கிறாப்பா, சரியாகவே பார்க்க முடியல பெருமாளை அப்படின்னு தான் அந்த லிமிட்டேஷன் கண்டினியூ ஆகும். வைகுண்டத்துக்கு போனாலும் எனக்கு லிமிட்டேஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் த யூஸ் இல்லை? ஏன்னா இந்த லிமிட்டேஷனை தான் என்ன சொல்கிறோம், ஃபைனைட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? வாட் இஸ் ஃபைனைட்? அது மார்டல், அழிவுக்கு எது உட்படுறதோ அதை தான் நாம் லிமிட்டெட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் ஆனால் என்ன ட்ரை பண்ணுறேன், இம்மார்டலாக ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். மார்டலாக இருக்கிற நான் இம்மார்டல் ஆகணும்னு ட்ரை பண்ணுறேன். மார்டல் என்னைக்காவது இம்மார்டல் ஆக முடியுமா? மார்டலால் ஒரு நாளைக்கும் இம்மார்டல் ஆகவே முடியாது. ஏன்னா எங்கே இருக்க பிரச்சனை அப்படின்னா அந்த நான் அப்படின்னு சொல்கிறேன்ல, அந்த நானில் தான் ஆக்சுவல் பிரச்சனை இருக்குது. ஐ சென்ட்ரிக் ப்ராப்ளம். இப்போ அந்த ஐ சென்ட்ரிக் ப்ராப்ளத்தோடைய ரிசல்யூஷனும் எங்கே இருக்கும்? அதே ஐ சென்ட்ரிக்கில் தான் அதனுடைய ரிசல்யூஷனையும் நாம் தேடணும். இப்போ ஐ ஆம் அன்ஹாப்பி அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சந்தோஷமாக இல்லை, நான் லிமிட்டெட், ஐ ஆம் இரிட்டேட்டட், ஐ ஆம் ஃப்ரஸ்ட்ரேட்டட். இதெல்லாம் அந்த மார்டல் ஐயை ரெஃபர் பண்ணுற வார்த்தைகள் இல்லை. இதெல்லாம் ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் எல்லாமே எதில் போட்டு வச்சுருக்கோம்? இந்த நான் அப்படிங்கிற வார்த்தையில் இந்த ப்ராப்ளம் எல்லாம் நாம் போட்டு வச்சுருக்கோம். அதனால் இதோட சொல்யூஷனும் எதால் கொடுக்க முடியும்னா அந்த நானுங்கிற வார்த்தையுடைய சரியான அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக தான் இதுக்கு சொல்யூஷனை நாம் தேட முடியும். அப்போ நான் இப்போ கரண்ட்டாக என்ன ஃபீல் பண்ணுறேன், ஐ ஆம் இன்கம்ப்ளீட் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். இப்போ அதனால் நான் கம்ப்ளீட் ஆகணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணி கம்ப்ளீட் ஆகணும்னு ட்ரை பண்ணுறேன். பட் நீங்கள் நிறைய விஷயங்களை பண்ணும் பொழுது ஆல்ரெடி இன்கம்ப்ளீட் ஆகி என்ன ஆகிறது, ஃபர்தராக இன்கம்ப்ளீட் ஆகிறது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் பெட்டர் இன்கம்ப்ளீட் ஐ அப்படின்னு வேணால் நீங்கள் அதை சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கும் அது கம்ப்ளீட் ஐயா ஆகவே ஆகாது. அப்போ எப்போ தான் நான் கம்ப்ளீட் ஆக முடியும்? நான் ஆல்ரெடி கம்ப்ளீட், அது எனக்கு தெரியாததுனால நான் இன்கம்ப்ளீட்னு தப்பாக நினச்சின்னு இருக்கேன். இப்போ ஆத்மபோதம் மூலமாக அந்த ராங் ஐடியா ரிமூவ் ஆகி நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் அப்படிங்கிறதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ இன்கம்ப்ளீட்னஸ் அப்படிங்கிறது இட்ஸ் எ நோஷன், இட்ஸ் எ ஃபீலிங். அந்த நோஷனை ரிமூவ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த நாலேஜ். இப்போ இன்கம்ப்ளீட்னஸ் மட்டும் ஃபேக்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கும் நம்மளால் அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ பரிச்சின்னஹா இவ அஜ்ஞானாத், இக்னோரன்ஸ்னால இந்த சென்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன் ஏற்படுறது. பரிச்சின்னஹானா லிமிட்டட்னு அர்த்தம். இக்னோரன்ஸ்னால இந்த சென்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன் ஏற்படுறது. ஸோ இதுதான் சம்சாரா. சம்சாரா அப்படின்னு சொன்னாலே துக்கம். துக்கம் என்னை விட்டு போகணும்னா என்ன பண்ணணும்? பரிச்சேத நிவர்த்திகி நடக்கணும். அதாவது அந்த லிமிட்டேஷன் என்னை விட்டு போகணும். அது எப்போ பாசிபிள்? அஞ்ஞான நிவர்த்தினால தான் பரிச்சேத நிவர்த்தி நடக்கும். ஸோ இந்த ஸ்லோகத்தில் சங்கரர் அஞ்ஞானத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.